நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழக சட்டமன்றத்தில் ஊரக உள்ளாட்சித்துறை, நீர்வளத்துறை, சுற்றுலாத்துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றுச்சு. எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் காரசார விவாதங்களை காலையிலிருந்து நடத்தினாங்க. மாலையில் மாண்புமிகு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் என்று அழைக்கப்படுகிற புஷி ஆனந்த் அவர்கள் அதற்கு பதில் சொல்லணும். மானிய கோரிக்கை மீது அவர் பேச ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட பேசும்போதே மாலை ஒரு 5:45 ஆயிடுச்சு. ஒரு 50 நிமிடங்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றினார். புஷி ஆனந்தா இப்படி பேசுகிறாரு, இது புஷி ஆனந்த் தானா, அவர் இப்படிலாம் பேசுவாரா என்று எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு உணர்ச்சி பொங்க பொங்க, கண்கள் ததும்ப ததும்ப சபை நாயகர், பேரவைத் தலைவர், பொதுவாக அவரை செல்லமாக பேரவைத் தலைவர்னு கூடுவாங்க, ஆனால் பேரவைத் தலைவர் தான் அவர். அப்படி பேரவைத் தலைவர் கண்கள் ததும்ப ததும்ப உட்கார்ந்துருக்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் நெகிழ்ச்சியோடு உட்கார்ந்துருக்க, அமைச்சர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு உட்கார்ந்துருக்க, எதிர்கட்சிகள் மூக்கில் விரல் வைக்கன்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்பீச். த பார்லிமெண்ட் டைகர் அப்படிங்கிற மாதிரி, இது அசம்பிளி டைகர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை கூட புஷி ஆனந்த் கொடுக்கலாம். அப்படி ஒரு இதை பேசுறாரு. சரி, 3/4 மணி நேரம் பேச்சு. ஏன்னா மானிய கோரிக்கை ஊரக உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறையில், இவர் நீர்வளத்துறை அமைச்சர். அப்போ 45 நிமிடம் பேசிக்கும் போது கண்டிப்பாக தமிழர்களுடைய நீர் மேலாண்மை குறித்து பேசியிருப்பார் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இல்லை, தமிழ்நாட்டில் எத்தனை ஏரிகள் இருக்குது, எத்தனை குளங்கள் இருக்குது, எத்தனை கம்மாய்கள் இருக்குது, ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை, இதை பற்றிலாம் பேசியிருப்பார். வீராணம் ஏரியை எப்படி மீட்டெடுக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகள் எப்படி மீட்டெடுக்கிறது, தமிழ்நாட்டுடைய காவிரி நீரை 177.25 நீரை எப்படி சரியாக கொண்டு வந்து சேர்ப்பது, காவிரி வழித்தடங்களை எப்படி பாதுகாப்பது, காவிரி ஆற்றை எப்படி பாதுகாப்பது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பெரியசாமி சொன்னது போல எல்லா ஆறுகளும் வற்றி போய் கிடக்கிறது. இந்த ஆறுகளை எல்லாம் எப்படி மீட்டெடுப்பது என்பது குறித்து புஷி ஆனந்த் பேசியிருப்பார். அப்படிதான் நினைக்கிறீங்க? அதை பற்றி பேசலை. வைகை, தாமிரபரணி இதெல்லாம் பட்டா போட்டு விற்கப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. தாமிரபரணி 70 விழுக்காடு செத்து போச்சு, வைகை 90 விழுக்காடு செத்து போச்சு. ஒரு ஆற்றுக்குள்ள 12 அடியில் கோரப்புல் முளைச்சிருக்கு. இதை எப்படி அகற்றி வைகையை மீண்டும் கல்லழகல் குளித்து விளையாடிய வைகையாக மாற்றுவது என்பது குறித்து நீர்வளத்துறை மானிய கோரிக்கையில் புஷி ஆனந்த் பேசியிருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? அதுவும் பேசலை. சரி, அந்த சீம கருவேல மரங்கள் இதை அகற்றினால் தமிழ்நாட்டுடைய நிலத்தடி நீரை உயர்த்தலாம். ஏன்னா சீம கருவேல மரத்தை உயர்நீதிமன்றமே அகற்ற சொல்லிடுச்சு. இந்த சீம கருவேல மரம் மண்ணுக்கும் நிலத்தடி நீருக்கும் காற்றுக்கும் ஆபத்து. காற்றுடைய ஈரப்பதத்தை உறிஞ்சி வச்சுக்கும், மனித உடம்புல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். சீம கருவேல மரத்து பக்கத்தில் ஒரு பசுமாடை கட்டி போச்சா அது கண்ணே பிடிக்காது என்பது ஆய்வு. அப்போ இந்த சீம கருவேலையை எப்படி அகற்றுவது என்பது குறித்து புஷி ஆனந்த் பேசியிருப்பார் அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்லை. நீர்நிலைகளை ஆக்கிரமித்துக்கிற யூக்காலிப்டஸ் என்கிற இந்த நீலகிரி தைல மரத்தை அகற்றினால் நிலத்தடி நீர் வந்து மேலே உயர்த்த முடியும் என்பது குறித்து பேசியிருப்பாரா? இல்லை. இப்போ பருவமழை முடிந்து கோடைமழை, இந்த மழை வரப்போகுது, மழைக்காலம் பிறக்க போகுது. இந்த மழை காலங்களில் எப்படி சமாளிப்பது, மழை தண்ணீரை கடலுக்குள் போகாமல் தடுப்பது எப்படி, நீர் மேலாண்மை இல்லையா, அதை பற்றி பேசியிருப்பார் அப்படின்னு நினைப்பீங்களே? இல்லை, அதுவும் பேசலை. ஆற்று மணலுக்குள்ள அங்கங்கே நடக்குது, இதை முழுமையாக தடுப்பதற்கு என்னென்ன வழிவகை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பேசுவார்னு பார்த்தீங்களா? அதுவும் பேசலை. குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு ஏதாவது வழிவகை பண்ணியிருக்காரா என்று பேசுவார்னு பார்த்தீங்களா? அதையும் பேசலை. சென்னையினுடைய குடிநீர் தட்டுப்பாடு, மாநகராட்சியின் குடிநீர் தட்டுப்பாடு, இதை பற்றிலாம் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா அதுவும் பேசலை. வேற என்ன தெரியுமா பேசினாரு? எங்களுடைய தளபதி அவர்கள் புகழ்ச்சியே பிடிக்காது, புகழ்ந்தா சேர் அப்படியே திருப்பிக்குவார். அதை ஒன்றா நான் தான் அவங்க விட்டுட்டாங்க, நாங்கள் இட்டுக்கணும். அருணாச்சலனுக்கு ஐஆர்எஸ்க்கு தானே பொண்ணு கொடுத்தோம், அரசியல்வாதிக்காக பொண்ணு கொடுத்தோம் அப்படின்னு உங்கள் மாமனார் கேட்டாங்க. சென்ட்ரிங் பார்க்குற ஒரு எம்எல்ஏ, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுற ஒரு எம்எல்ஏ 70,000 தான் வச்சுருக்கோண்ணா அப்படின்னு சொன்னான். பரவாயில்லடா நீ நில்லுன்னு நான் சொன்னேன். இப்போ அவன் ஒரு எம்எல்ஏ உட்காந்துருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சபாநாயகர்
நல்லா அழகாக இருப்பார், எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு வரம். அவர் வந்து வேற ஒரு தொகுதியில் சீட்டு கேட்டார். நான் தலைவர்கிட்ட போய் சொன்னேன். தலைவர் சொன்னார், 25 வருஷமாக என் படத்துக்கு அவன் டிக்கெட் எடுத்திருக்கான், எனக்கு போஸ்டர் ஒட்டியிருக்கான், எனக்கு பேனர் ஒட்டியிருக்கான், அவனுக்கு கொடுக்காம நான் வந்து உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்காது, உங்களையும் விட முடியாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் இடத்துக்கே கொடுத்து இப்போ அவரும் பேரவைத் தலைவராக இருக்கார். சட்டசபையில் முத்துராமலிங்க தேவரும் பெருந்தலைவர் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் மூக்கையா தேவரும் நாவலர் நெடுஞ்செழியனும் இருந்த சட்டசபையில், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாதுரை இருந்த சட்டசபையில் அரசியல் விமர்சனங்களை கடந்து, கொள்கை முரண்களை கடந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆளுமை செய்த சட்டசபையில், அதே அரசியல் விமர்சனத்தை கடந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆளுமை செய்த சட்டசபையில், அமைச்சர் பெருமக்களாக இருந்த சட்டசபையில், நாவுக்கரசன் அழைக்கப்பட்ட ஐயா காளிமுத்து அவர்கள் இருந்த சட்டசபையில், புஷி ஆனந்த் அதை வச்சுனா அவங்க விட்டுக்குனாங்க, நாங்கள் புட்டுக்கணும், நாங்கள் இட்டுக்கணும், நாங்கள் விட்டுக்கணும். என்னையா அது பேச்சு? எல்லாருக்கும் வட்டார மொழின்னு ஒன்று இருக்குது. வட்டார மொழி நான் கிண்டல் அடிக்கலை. ஆனால் அவருக்கு புகழ்ச்சியே பிடிக்காதாம்மா. புகழ்ச்சியே பிடிக்காதுன்னு சொல்லி 45 நிமிஷமாக புகழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. புகழ்ச்சி பிடிச்சா மூஞ்சை திருப்பிக்காரு. என் மூஞ்சுக்கு முன்னாடி என்னை புகழாத எனக்கு பிடிக்காதுன்னு வடிவேல் சொல்லுவார்ல, அது மாதிரி அந்த படத்து டேலாக்கு இப்படி சொல்கிறாப்புல. என்னைய புகழாதீங்க, எனக்கு பிடிக்காது, அது வடிவேல் டேலாக்கு. உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ், என் மூஞ்சுக்கு முன்னாடி புகழாத எனக்கு பிடிக்காது, அப்படியே தலைக்கு முன்னாடி போய் புகழ்வாங்க. அது மாதிரி இவர் போய் புஷியானந்து போய் அவரை புகழ்ந்தா இவர் திரும்பி வரான். ராஜ்மோகன் ஏற எல்லா மேடையிலையும் புகழ்ந்து தள்ளுறாப்புல. அதாவது பாசத்தில் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணுவாங்க நம்மள, அது மாதிரி புகழ்ந்துறாப்புல. தானை தலைவா, தன்மான தலைவா, தமிழின தலைவா, நீ உன்னை மட்டும் பெறாமல் இருந்திருந்தால் தமிழ்தாய் என்ன இருப்பாள் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தால் தமிழ்நாட்டு மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாளைய தீர்ப்பு எழுதினார்கள். காலமெல்லாம் காத்திருந்து எங்களுடைய திருப்பாச்சியாய், திருமலையாய், எங்களுடைய சிவகாசியாய் நீ வந்தாய். படநாயகத்தை ஒழிக்க வந்த ஜனநாயகா, சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் நீ ஒரு கில்லி. பூவே உனக்காக இருந்தாய், துல்லாத மனமும் துள்ள வைத்தாய். 2026 சட்டமன்ற தேர்தலிலே நமக்கென்று ஒரு சர்க்காரை உருவாக்கிய எங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமே, எங்களுடைய உன்னுடைய பேச்சுகளை கேட்டாலே எதிரிகள் மெர்சலாய் போய் விடுவார்கள் அப்படின்னு கில்லி சரத்து பாட்டு பாடிட்டு இருக்காப்ல. படத்தை பூரா தொகுத்து வச்சு ஏன்ற கேட்டிருந்தா கூட இன்னும் 4-5 படத்தை தொகுத்து கொடுத்துருப்பேன். மாண்புமிகு மாணவனாய் வாழ்க்கையை துவங்கினாய், நாளைய தீர்ப்பிலே நீ ஜனநாயகனை படைத்தாய், எங்களுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமே. எதிரிகளை சொல்லி அடிப்பதிலே நீ ஒரு கில்லி. அந்த சச்சினுக்கும் மேலான திருப்பாச்சி நீ. சிவகாசியோ இல்லை திருப்பாச்சியோ கோடம்பாக்கம் முழுக்க உன் பேச்சு தானே அப்படின்னு உருட்டிருக்கலாம் உட்காந்து. அங்கே உருட்டிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. இவர் சொல்ல வேண்டியதானே, சபாநாயகிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்க. மானிய கோரிக்கையில் மனிதவள மேம்பாட்டுத்துறையில் என்னென்னு பேச சொல்லுங்க, சொல்ல வேண்டியதானே. ராஜ்மோகன் வந்து எல்லா மேடையிலையும் புகழ்ந்து 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 உங்களை பாடி பரிசில் பெற வந்தேன் மன்னா அப்படிங்கிற மாதிரி பரிசில் படம் வந்திருக்காரு. ஓனாண்டி புலவல் பூரா புலந்து தள்ளுறாப்புலையே. அப்போ பேச வேண்டியதானே ராஜ்மோகன், ஹலோ மோகன், நீங்கள் என்ன உண்டு பள்ளிக்கல்வித்துறை அதை பேசுங்க, உங்களோட திரைப்படத்துறை சம்மந்தப்பட்டு பேசுங்க, உங்களுடைய ஆராய்வு சம்மந்தப்பட்டு பேசுங்க, தொழில்துறை பேசுங்க, உங்களுடைய செய்தி தொடர்புத்துறை அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாமல் என்னை புகழ்ந்துருக்காங்க, டோன்ட் வேஸ்ட் மை டைம் மிஸ்டர் ராஜ் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. புகழ்ச்சி தான் பிடிக்காதுல்லங்க, புகழ்ச்சி பிடிக்காதான் உட்காந்து புகழ்றாப்புல. அவர் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு கூட ஒரு ஸ்டார்னு கூட நினைக்க மாட்டார். யார் இவர்? ஸ்டாராகவே நினைக்க மாட்டாராம். ஸ்டாராகவே நினைக்காத ஒருத்தர் தான் வீட்டு கதவு பூட்டி பிடிச்சிருக்காரு. ரசிகனுக்கு கை கொடுத்தால் கூட தன் கையை உடனடியாக போய் கை கழுவி விடுவார் என்று அவருடைய முன்னாள் உதவியாளர் சொல்கிறாங்க. இதை விட கேரவனில் காத்து கிடப்பாரு, கேரவனில் உட்காந்துருப்பார், ரசிகம் பூரா காத்திருப்பானா. காத்திருந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு எல்லாம் இது பண்ண உடனே சக நடிகைக்கிட்ட சொல்லியிருக்காரு, பார்த்தல என்னோட கெத்தை எப்படி காத்திருக்காங்க காலிலேருந்து,
அப்படின்னு தன்னை மாசாகவே எப்போதும் காட்டிக்கொள்கிற நெய்வேலியில் படப்பிடிப்பு ரசிகம்புறம் காத்து கிடக்கிறான். வெளியே வம்படியாக வர வச்சு செய்தியை வர வச்சு அவனுக்கு ஒரு செல்ஃபி எடுத்து அதை வீடியோ போடுறது. இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து அது நான் எனக்கு அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குன்னு காட்டணுமா. எல்லா படத்துலையும் பில்டப்பாக பேசக்கூடிய ஒருத்தருக்கு புகழ்ச்சி பிடிக்காதான். சரி, மற்ற வசனகர்த்தா எழுதும்போது புகழ்ச்சி பிடிக்காது. சரி, ஒரு படத்துக்கு இவரே வசனம் எழுதுறப்ப யாரு விஜயே வசனம் எழுதி அவன் சம்பவம் பண்ணுறவன் இல்லை, சம்பவம் பண்ணுறல சரித்திரம் பண்ணுறவன், சம்பவம் பண்ணல ரெக்கார்ட் பண்ணுறவன், அவனை ஒன்றும் தொற்றலையே. அவன் வந்துட்டானா அவன் ஆடின ருத்ர தாண்டவம் இருக்க அந்த காளி கூட இப்படி ஆடி இருக்க மாட்டான். இதெல்லாம் யாரு உன்னையவே நீ ஏண்டா தேடுறங்கிற மாதிரி அப்படின்னு வடிவேல் கேட்பாரு. சிங்கமுத்து உன்னையவே நீ ஏண்டா தேடுறன்னு சொல்லி வடிவேல் கேட்பாரு. அது மாதிரி இவருக்கே பில்டப்பு, தனக்கே ஒருத்தன் பில்டப் பற்றி நான் அவன் யாருன்னு தெரியுமா, அவன் யாரு எனக்கு தெரியாது சொல்லுங்க, அவன் அப்படிப்பட்டவங்க, அவன் அந்த மாதிரி, அவன் இந்த மாதிரி, அந்த மாதிரி, இந்த மாதிரி அப்படின்னு தனக்குத்தானே ஒருத்தர் பில்டப் ஏற்றுறாரு. அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காதான். அவருக்கு வந்து ரொம்ப சிம்பிளானவரான். அவருக்கு என்றைக்குமே ஸ்டார்னுங்க ஒரு மனசில் வந்து இதே இருந்தது கிடையாது. எல்லா திரைப்படத்திலையும் புகழ்ச்சி, மேடைகளில் புகழ்ச்சி, சட்டமன்றத்துக்கு வந்த அத்தனை அமைச்சர்களும் அத்தனை எம்எல்ஏவும் புகழ்ச்சி, எல்லா புகழும் தளபதிக்கே. அங்கே ராஜ்மோகன் வந்து இவரை பார்த்து கடவுள் மீது ஆணையாகன்றா புகழ்ச்சி பிடிக்காதான். அப்புறம் புஷியானந்த சொன்னார், சட்டசபையில் வந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப எளிமையானவங்க, ஒரு 4-5 பேர் அவர் சொன்ன மாதிரி இந்த சென்டிங் அடிக்கவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க, மாற்றுக்கருத்து இல்லை. அது எல்லா கட்சியிலையும் எளிமையானவர்களில் பின்னாடி கொண்டவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் தாவேக்கா நிப்பாட்டிய வேட்பாளர்கள் எளிமையான வேட்பாளர்களா? தாவேக்கா நிப்பாட்டிய வேட்பாளர்களில் 234 வேட்பாளர்களை நெருக்கி 190 வேட்பாளர்கள் கோடீஸ்வர வேட்பாளர்கள், 90க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் லட்சாதிபதி வேட்பாளர்கள். ஒரு 4-5 பேர் வேணா அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதாக காட்டிக்கொண்டு இன்னோவா காரில் போகக்கூடிய வேட்பாளர்கள். என்ற ஆட்டோ கூட இல்லைம்பாங்க, கடைசி இன்னோவா கார் வச்சுருப்பாங்க. நேற்று சொன்னார்ல ஒருத்தர் சட்டசபையில், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐங்கரன், சபரி ஐங்கரன், எனக்கு வேலையும் கிடையாது, காதல் தோல்வியும் ஆயிடுச்சு, எனக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் போட்டு கொடுத்துருக்காரு தமிழக முதலமைச்சர், அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஒரு ஃபன்னாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் ஆட்டோவில் தான் வருவேன். எப்படி? ஆட்டோவில் தான் வருவேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து தலைமைச் செயலகத்தில் வரும்போதெல்லாம் தலைமைச் செயலக ஊழியர்கள் என்னோட ஐடி கார்டை காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் வந்து அப்படின்னாங்க. இங்கே எல்லாமே ஐயோ தலைமைச் செயலகத்துக்கு கூட ஆட்டோவில் வராரு, என்ன ஒரு சிம்பிளிஃபை, என்ன ஒரு எளிமை, என்ன ஒரு நேர்மைனாங்க. கடைசியில் பார்த்தா தலைவர் வந்து என்ன கார், ரேஞ்ச் ரோவர் கார் வச்சுருக்காப்புல. இந்த இது முடிஞ்ச உடனே, எது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னோவா கிறிஸ்டா கார் வாங்கியிருக்காப்புல. யார் பேரில்? ஷேக் அலி அப்படின்னு ஒருத்தர் பேரில். அந்த ஷேக் அலி தான் கிட்டத்தட்ட இவருக்கு எல்லா செலவும் பார்த்துருக்காரு. இன்னைக்கு காரும் வாங்கி கொடுத்து எல்லாம், அதாவது காரணம் என்ன, அவர் பேரில் இவருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு காரு. இப்போ கேஎம்சி கோவிந்தன் சொல்லி ஒரு கான்ட்ராக்டர், அவரை கரெக்ட் பண்ணி ஒரு ஃபார்ச்சுனர் கார் வேறு புக் பண்ணியிருக்காங்களா இந்த பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐங்கரனுக்கு. அவங்க அப்பாவும் நர்ஸுனா அந்த மருத்துவ பணியாளர், நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவர். அவங்க அம்மாவும் நர்ஸு, அரசு ஊழியர், ரெண்டு பேரும் அரசு ஊழியர், 2 பேரும் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. இவர் லாட்ஜ் லீஸுக்கு எடுத்து நடத்தியிருக்காரு. அப்புறம் ரியல் எஸ்டேட்டு. இன்னைக்கு பெரியகுளம் நகராட்சியில் எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் 15%, நகராட்சியில் பேரூராட்சியில் 12% அப்படின்னு சொல்லி இவர் ஷேக் அலி இவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் அமைச்சு வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட இவர் தான் எளிமையானவர், நேர்மையானவர் சட்டமன்றத்தில் பேசினார். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் சொன்னது போல, நாங்கள்லாம் நேர்மையானவங்க, நாங்கள்லாம் உண்மையானவங்க, நாங்கள்லாம் ஊழலே பண்ண மாட்டோம். தாவேக்காவுடைய அரசு வந்த பிறகு அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனத்திற்கு புஷியானந்த் பணம் வாங்கினாரு என்ற குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? நீங்கள் தான் நேர்மையானவங்களா? மாவட்ட செயலாளர் நியமனத்திற்கு புஷியானந்த் பணம் வாங்கினான்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? நீங்கள் தான் நேர்மையானவங்களா? இப்போ மாவட்ட செயலாளர் போஸ்டிங் தென் மாவட்டத்தில் போடுறதுக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேலே தங்கமாக வாங்கினார் புஷியானந்த் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொது வழியில் எழுதப்பட்டிருக்க. நீங்கள் நேர்மையானவங்களா? உண்மை, நேர்மை, எளிமை. படத்தோட டிக்கெட்டை பிளாக்கில் விற்கிற நீங்கள் எப்படி உண்மை நேர்மையாக இருக்க முடியும்? படத்து டிக்கெட்டை
ஒரு படத்து டிக்கெட்டை தன் ரசிகனுக்கு கடைசி படம் ஜனநாயகனுடைய டிக்கெட்டை முதற்கொண்டும் பிளாக்ல வித்தாங்க. அதாவது ஒரு 22 வருஷம் முன்னாடி இந்த புஷி ஆனந்த் வந்து தாவேக்காக்குள்ள, அதாவது விஜயனுடைய ரசிகராக வரும்போது முதல்ல ஒருத்தர் இருக்கார் சதீஷ் ரென்னிங்கிற அவர் பேர். அவர் தமிழ்நாடு முழுக்க அவர் சார்ந்த ஆட்களையே மாவட்ட செயலாளர் போட்டு வச்சார், மாவட்ட தலைவராக. புஷி ஆனந்த் வந்த பிறகு தான் இந்த புது செகண்ட் பேஜ் உருவாகுது. இந்த செகண்ட் பேஜ் உருவாகும் போது இன்றைக்கி இருக்கிற தாவேக்கார செகண்ட் பேஜ், இந்த செகண்ட் பேஜ் உருவாகும் போது புஷி ஆனந்த் இந்த மாவட்ட தலைவர்களுக்கு படத்தை எடுத்து கொடுக்குறாரு. அது ஒரு 20 லட்சம் 20 லட்சத்துக்கு 25 லட்சத்துக்கு படத்தை வாங்குறது, வாங்கி தேட்டருக்காரங்க விநியோக திட்டத்தை வாங்கி தேட்டருக்காரங்களுக்கு இவங்க வந்து வாடகை கொடுப்பாங்க, தேட்டர்லேருந்து சம்பாதிப்பாங்க. அப்படி சம்பாதிச்ச கும்பல். சரி, அது கூட பரவாயில்ல, படத்தை வாங்கி சம்பாதிக்க பரவாயில்ல. அந்த படத்தை அடுத்தடுத்த பொறுப்பாளர்கள் அந்த டிக்கெட்டை மொத்தமாக புக் பண்ணி அதை கொண்டு போய் வெளியே வைப்பாங்க. இப்படி பிளாக்ல டிக்கெட் விட்டு பழக்கப்பட்டு அந்த காசு சம்பாதிச்ச ஒரு கும்பல் நேர்மைன்னு சட்டசபையில் பேசுறது, உண்மை எளிமைன்னு பேசுறது எவ்வளோ பெரிய வேடிக்கை. இந்த வார்த்தையை தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறாங்க. என்னது, மக்களை வந்து மெஸ்மரைஸ் பண்ணுறாங்களாம். நாங்கள் சாதி மதம் பார்க்கல. அப்புறம் ஏன் பெரம்பூர் நின்னாரு? அப்புறம் ஏன் திருச்சி கிழக்கில் போட்டி போட்டார்? சாதியும் மதமும் பார்க்காமல் இருந்திருந்தால் தமிழக வெற்றி குதிரை தலைவர் திரு விஜய் அவர்கள் வேளச்சேரிலையோ சோழிங்கநல்லூர்லையோ பக்கத்து தொகுதியில் நின்றுக்கலாம்ல. ஏன் அங்கே நிற்கலை? ரெண்டுமே பொது தொகுதி தானே, அங்கே நின்றுக்கலாம்ல. ஈஸியாக சரவணுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகத்தான் நீங்கள் சோழிங்கநல்லூர் தொகுதியில் நிற்கலை, அப்படியா? வேளச்சேரி குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகத்தான் நீங்கள் வந்து வேளச்சேரியில் நிற்கலை, பக்கத்து தொகுதியில் நிற்கலாமே. ஆனால் பெரம்பூரை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இதே ஆர்கே நகர் இருக்குது, வடசனையில் தான் நிற்கணும்னா ஆர்கேவில் நீங்கள் நிற்கலாம். வடசனையில் நிற்கணும் வேறு நிறைய தொகுதிகள் இருக்குது, அங்கே நிற்கலாம். குளத்தூரில் நிற்கலாம். ஸ்டாலின் அவர்கள் ஏற்று நேரடியாக 1-to-1 ஃபைட்டு மோதிக்குவோம். 1-to-1 எப்படியும் விஎஸ் பாபா எடுத்து தோக்கடிக்க போகிறேன். 1-to-1 படிக்க வேண்டியதானே. திருவள்ளிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் எடுத்து போட்டுருக்க வேண்டியதானே. 1-to-1 கரூர் தானுங்க வீழ்த்தப்பட்டீங்க, போய் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்கள. செந்தில் பாலாஜி எடுத்து போட்டுருக்கலாம்ல. ஏன் திருச்சி கிழக்கு? அங்கே சாதி அதிகம், இங்கே மதம் அதிகம். வேறு என்ன காரணம்? காஞ்சிபுரத்துலேருந்து கொண்டு போய் திருவரங்கத்தில் பார்ப்பனர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ரமேஷை போட்டாங்க, சாதியை பார்க்கலையாம். மயிலாப்பூரில் திருப்பூரில் பிறந்த வெங்கட்ராமனை மயிலாப்பூரை கொண்டு போட்டாங்க. அவர் இருக்கிறது ஈஸியார், அவரையே அங்கே போட்டாமல் இங்கே மயிலாப்பூரில் போட்டீங்க. சாதி தமிழ்நாடு முழுக்க சாதி பார்த்து மதம் பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டி போட்டு சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று நாம் தமிழர் கட்சி அறிவித்தது. சமூக நீதி பிரதித்துவ அடிப்படையில் சாதி பார்த்து வேட்பாளரை நாம் தமிழர் நிப்பாட்டிச்சு. ஆனால் உங்களை மாதிரி மதம் பார்த்து சாதி பார்த்து நிற்கலை அப்படின்னு புருடா விட்டுட்டு நீ சொல்லிக்கலாம்ல, சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்ல வேண்டியதானே. பார்ப்போம், ஏன் சொல்லல? அப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தலைவர் வந்து ரொம்ப எளிமையானவரான், ரொம்ப நேர்மையானவரான், ரொம்ப அன்பானவரான். அவர் வந்து சினிமாவில் தான் நடிப்பார், நிஜத்தில் அவர் நடிக்கவே மாட்டார். அவர் நிஜத்தில் நடிக்கவே தெரியாது அவருக்கு. நடின்னு சொன்னால் கூட நடிக்க மாட்டார். நம்ம இந்த அரசியலுக்கு வந்து ஏண்டா வந்தோம்னு நமக்கு தோணுச்சு. இப்படி தலைவர் வந்து கேரியரோட உச்சத்துலேருந்து எதுக்கு வந்தோம்னு தோணுச்சு. ஏன் அரசியலுக்கு ஏன் வந்தோம்னு தோணுச்சுன்னு சொன்னதுக்கு புஷி ஆனந்த் சொன்னது தான் மிகப்பெரிய வேடிக்கை. சரி, அரசியலுக்கு ஏன் வந்தோம்னு தோணுதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த கரூரில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க, நம்ம நம்பி வந்தவங்க இறந்துட்டாங்களே, அதனால் அரசியலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சி புஷி ஆனந்த் கலங்கினாரான்னு பார்த்தா இல்லையா. வண்டிக்கு பின்னாடி வந்து விழுந்து சாகுறாங்களே, அதனால் அரசியலுக்கு வந்துட்டோமோ, ஏன் வந்தோம்னு நினச்சி புஷி ஆனந்த் கலங்கினாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன் கலங்கினார்னு பார்த்தா யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசுகிறாங்களாம். யார? யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு நம்மளை பேசுகிறாங்க, என்னெல்லாமோ பேசுகிறாங்க, அதுலேயும் சில வாடகை வாய்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு யூடியூப்பில் பேசுகிறதுக்கே சட்டசபையில் போய் ஒப்பாரி வைக்கக்கூடிய கலங்கக்கூடிய ஒரு அமைச்சரை தமிழ்நாட்டில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம். சரி, யூடியூப்பில் தாவேக்காவை எதிர்த்து விஜய் எதிர்த்து கேள்வி கேட்கறலாம் வாடகை வாய்னா, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற ஃபெலிக்ஸ் என்ன வாயி, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற சவுக்கு என்ன வாயி, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற இந்த ராவுத்தர் இப்ராஹிம் என்ன வாயி, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற நாஞ்சில் சம்பத் வாடகை வாயிலேயே ஊழ வாடகை வாயி, மட்டமான வாடகை வாயி, பஸ் ஸ்டாண்டு கிராக்கி வாடகை வாயி. எந்த வாயி? நாஞ்சில் சம்பத். நேற்று வரைக்கும் முதல்ல திமுக, அப்புறம் மதிமுக, அப்புறம் அதிமுக, அப்புறம் திமுக, அப்புறம் திக, மதிமுக வெளியே பண்ண மண்ணை மல்லை சத்தியா ஆளு, அப்புறம் பார்த்தா தாவேகா. இப்படி பல இடத்துல வாடகைக்கு மொத்தமாக வாயை விட்ட வாடகை வாயினுடைய ஓனர், வாடகை வாயினுடைய மொத்த குடோனு,
வாடகை வாயினுடைய மொத்த என்ன சொல்கிறது வேர் ஹவுஸு, வாடகை வாய் வேர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அப்படி வாடகை நாஞ்சில் சம்பத்தை வச்சுக்கிட்டு வாடகை வாயாமா. சரி, உங்களை எதிர்த்து பேசலாம் வாடகை வாய், உங்களுக்கு ஆதரவாக பேசணும்னா என்ன வாய்? கோடகை வாயா? வாடகை வாய்க்கிற வார்த்தையை புசி ஆனந்தும் தாவேக்காவும் பயன்படுத்தலாமா? தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே இன்ஸ்டாகிராமில் வாடகை வாய்களை உருவாக்குனதே தாவேக்கா தான். 36,000 இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸில் உங்களுக்கு என்ன சும்மா வீடியோ போட்டாங்களா? இன்றைக்கி ஒரு தம்பி வெளிப்படையாக உடைச்சிட்டான். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு ரீல்ஸுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 65,000 ரூபா, 65Kன்னு சொல்லுது. இதுதான் வாடகை வாய். தாவேக்காவுக்கு ஆதரவாக விஜய் தமிழ்நாட்டில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பசுவதைக்கு தடை பண்ணிட்டாரு, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய யாராவது இறந்து போனால் அரசே ஃபீஸ் கட்டின்னு சொல்லிட்டாரு, அப்புறம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சம்பளத்தை கொடுக்க சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டில் பொண்ணுங்களை தொட்டால் என்கவுண்டரில் போட சொல்லிட்டாரு, அடுத்த பிரதமர் வர போகிறது யார், மோடியா விஜய் தளபதியா அப்படின்னு பேச வைக்கிறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் வாடகை வாய். வாடகை வாய். இதுக்கே கதர்னா இப்படி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே பஸ்ஸே, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. நிறைய பேர் சொன்னாங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க, தளபதி தான் சொன்னார் அதெல்லாம் வேணாம், நம்ம பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், நம்ம பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்போம். ஆமாம், நாங்கள் பேசுகிறத பேசிட்டே நாங்கள் பண்ணுறதை பண்ணிட்டு இருப்போம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லலாம்ல. நாங்கள் கேட்பது கேள்வி, கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இப்படி சட்டமன்றத்தை போய் புலம்பக்கூடாது. ஆனால் உங்களை புலம்ப விட்டதில் ஒருவருக்கு ஹாப்பி, ஆனால் அதை விமர்சனமாக எடுத்துக்கூடாது. கேள்வி, தமிழ்நாட்டின் கடன் 10,64,000 கோடி இருக்கும் பொழுது, ஒவ்வொரு தமிழன் தலையிலும் 1,28,000 ரூபாய் கடன் இருக்கும் பொழுது, தமிழர்கள் கடனில் மூழ்கி இருக்கும் பொழுது எதற்காக எம்எல்ஏவுக்கு காரு என்று கேட்பது விமர்சனமா கேள்வியா? நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி அன்னபூரணி சூப்பர் 6, தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பயணம், 2,500 ரூபா, 4,000 ரூபா இதுக்கு பட்டதாரிகள் இளைஞருக்கு 4,000 ரூபா, மீன்பிடி மீனவர்களுக்கு தடை காலத்தில் 8,000 25,000 ரூபா, இதெல்லாம் சொன்னீங்களே ஏன் கொடுக்கல? இதெல்லாம் கொடுக்க வக்கு இல்லை, இதுக்கு மட்டும் வக்கு இருக்கோ? ஏற்கனவே வக்கு இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு இன்னும் எதுக்கு காரு? கார் வச்சிருக்க எம்எல்ஏக்கு காருனா நீங்கள் கொடுத்த காரை கொடுத்துட்டு அவன் வச்சிருக்க காரை எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறது கேள்வியா அவதூறா? இந்த கேள்வியை கேட்டால் வாடகை வாயாமா. அப்புறம் சொன்னாப்புல சர்க்காரோடைய பேனரை மட்டும் நீங்கள் கிளிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் இருந்திருப்பீங்க. சர்க்கார் பேனரில் கிழிச்சதுனால தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து? அதிமுகவை பார்த்து. சர்க்கார் படத்து பேனரை கிழிச்சதுக்காகத்தான் அதிமுக வந்து தோற்று போச்சா? அப்போ சர்க்கார் படத்தை பேனரை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி தான் 2021 அதிமுக யாரும் ஓட்டு போடலையா? சர்க்கார் பட பேனரை கிழிச்சது பல பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ சொல்ல போய் தான் சர்க்கார் படம் கிழிச்சாங்களா? ஏன்னா ஏதோ ஒரு தேட்டரில் ஏதோ 4 பேர் சர்க்கார் படம் கிழிச்சதுக்கு ஏதோ இல்லை, ஏன்னா சம்மந்தம் பேசுகிறீங்க. நான் சுகப்பிரசவம் குறப்பிரசவனோட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் சர்க்கார் பட பேனரை கிழிச்சாங்களாம். சரி, அவங்க சர்க்கார் பட பேனருக்காக அதிமுக வரல, இப்போ திமுக எதுக்கு வரல? அவங்க என்ன ஜனநாயகன் பேனரை கிழிச்சாங்களா? ஜனநாயகனை தடை பண்ணிட்டாங்க அதனால் அவங்க வரலையா? அப்போ படத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. சர்க்கார், ஜனநாயகன், கத்தி, துல்லாத மனம் துள்ளும், பிரியமுடன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இதை தாண்டி எதையுமே சிந்திக்கிறது கிடையாதுன்னு. டிக்கெட்டு, பிளாக் டிக்கெட்டு, ரசிகர் மன்றம், இதை தாண்டி எதுவுமே சிந்திக்கிறது இல்லை. ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் சட்டசபையிலிருந்து பேசி கொண்டிருக்கிறார், நீங்கள் படத்தோட பேனரை கிழிச்சதுனால நீங்கள் வந்து அரசியலுக்கு நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரலன்னு. நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இல்லை ஆட்சிக்கு வரல, நீங்கள் ஊழல் பண்ணீங்க ஆட்சிக்கு வரல, நீங்கள் பொய் சொன்னீங்க ஆட்சிக்கு வரல, நீங்கள் மக்கள் காசை திருடுனீங்க ஆட்சிக்கு வரல, உங்கள் கொள்கையிலேருந்து நீங்கள் விலகி போயிட்டீங்க ஆட்சிக்கு வரல, பிஜேபி கூட போனீங்க ஆட்சிக்கு வரலன்னு சொல்லியிருந்தா ஏற்றுக்கலாம். சரி, சர்க்கார் பட பேனரை கிழிக்கும் போது விஜயபாஸ்கரும் அந்த விஜயபாஸ்கரும் செங்கோட்டையனும் எம்சி சம்பத்தும் உடுமலை ராதாகிருஷ்ணனும் அங்கே தான் இருந்தாங்க. பேனரை கிழிச்சவங்கள ஆட்சியில் அமைக்காத நீங்கள் அந்த பேனரை கிழிச்சவங்களை பக்கத்தில் வச்சுருக்கீங்க. பேனரை கிழிச்சவங்களாம் ஆட்சிக்கு வரலன்னா அப்போ செங்கோட்டையன் தான் வரல, அப்போ செங்கோட்டையனும் பேனரை கிழிச்சதுனால தான் வராமல் இருந்தாரா? ஒவ்வொரு பேனரை கிழிச்சதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் ஐயா என் படத்துக்கு கொஞ்சம் சென்சார் பிரச்சனை இருக்குயா அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம போய் உட்காந்து வீட்டில் பேசி, கடம்பூர் ராஜ் வீட்டில் போய் உட்காந்து பேசி, சரி அம்மையா ஜெயலலிதாவுடைய போய கொடநாடு இல்லத்தில் தான் போய் தலைவா படத்துக்காக அம்மா உங்கள் ஆட்சிக்கு ஒரு அணிலாக இருப்பம்மா
அப்படின்னு சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் கடம்பூர் ராஜுகிட்டையும் போய் கெஞ்சினீங்களே, சர்க்கார் படம் பேனரை கிழிச்ச பிறகுதானே கையை கட்டி கெஞ்சினீங்க. இவரோட வரலாறை இவர் சட்டசபையில் பேசிட்டு இருக்காராம். அது எதுக்கு? அவர் சபாநாயகர். எங்களுக்கு சபாநாயகர் கிடைச்ச வரம்னா அவர் விட்டா அழுதுப்பாப்புல, கண்ணீர் தாரையாக ஊற்றி அப்படியே டேபிளே நனைஞ்சிருக்கும். அவர் அப்படி ததும்பி நிற்கிறாப்புல, சிவந்த முகம் வேற இப்படி பிங்கியாக மாறிடுச்சு சபாநாயகருக்கு. இவர் பேச பேச ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படியே. ஆஹா, உடனே அங்கே எதிர்கட்சியில் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, ஏங்க என்னங்க சும்மா உட்காந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே எங்க ஒரு வரலாறு பேசிகிட்டு இருக்காரு. இது வரலாறாமா? ஓ, இதுதான் வரலாறா? நான் கூட புலித்தேவை, மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்காடு, சுந்தரலிங்கனார், மூக்கே தவிர, முத்துராம தேவர், காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், இமானுவேல் சேகரார், ரெட்டமலை சீனிவாசனார், இதுதான் வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ணாதுரை தான் வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது புசியானது பேசுகிறதான் வரலாறுன்னு. அடடா, இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் போச்சுல்ல. அதாவது ஆரம்பித்து 2 வருஷம், ஆட்சியை பிடிச்சி 3 மாதம், இது வரலாறாமா? இந்த வரலாறை இவர் சட்டசபையில் உட்காந்து அரக்டர் எக்ஸலன்ட் ஸ்பீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்கிறாரு. இது வரலாறு. அவர் விலையில்லா பயிலகம், விலையில்லா மருந்தகம் அப்படி வச்சுக்கிட்டாப்புல. விலையில்லா பயிலகம், விலையில்லா மருந்தகம், முட்டைப்பால் ரொட்டி திட்டம், இதெல்லாம் எங்கேயா கொடுத்தீங்க? இதெல்லாம் யாருக்கையா கொடுத்தீங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் இந்த விலையில்லா மருந்தகத்தில் தான் மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி, இந்த விலையில்லா படிப்பகத்தில் தான் படித்த மாதிரி, இந்த விலையில்லா உணவகத்தை தான் தமிழ்நாடு மக்கள் சாப்பிட்ற மாதிரி. ஏன் நாங்கள்லாம் இப்போ ரொட்டி பால் முட்டை இங்கே கேட்டேங்க, அம்மா நீங்கள் ரொட்டி பால் முட்டை திட்டம் இப்போ இதை கொடுத்தாங்கலாம் வளர்த்தீங்களாம்மா? ரொட்டி பால் முட்டை திட்டத்தை கூட தமிழ்நாட்டுடைய எல்லா பிள்ளைகளும் வளர்ந்துச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்கள், காமராஜர் கொடுத்த மதிய உணவு, எம்ஜிஆர் கொடுத்த சத்துணவு, இதெல்லாம் சாப்பிட்டு வளரலை. ரேஷன் அரிசி சாப்பிட்டு நாங்கள் வளரலை, ரேஷன் கடை சாப்பிட்டு வளரலை. நீங்கள் கொடுத்த ரொட்டி பால் முட்டை திட்டத்தை சாப்பிட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். என்ன ஒரு வரலாறுரா இது? நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியாது. நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியாது. நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியாது. இதுதான் சட்டசபையில் நேற்று புசியானது பேசிய பேச்சினுடைய மொத்த சாராம்சம். அதாவது எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு போயிடாதீங்கடா, போயிடாதீங்க, போக மாட்டோம். இந்த பக்கம் 2 கோடி ரூபாய், இந்த பக்கம் தலைவர் படத்தை வச்சா கூட நாங்கள் 2 கோடி அப்படி பார்த்துட்டு தலைவர் படத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம். நாங்கள் 2 கோடி தொட மாட்டோம். அதாவது உங்களால் எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியாது. விலைக்கே போகாதவனை எதுக்கு விலைக்கு வாங்க முடியாது, வாங்க மாடியும் வாங்கணும். இப்போ 2 கோடியை கொடுத்துட்டு யாரோ சட்டசபை வாசலில் காத்து கிடந்த மாதிரியும், வாங்கணும் கூட மாதிரியும். ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் திமுக அதிமுக மீதான விரக்தியில், கோபத்தில், ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியில் மக்கள் இப்படி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது புல்டோசரை வைத்து ஒரு வீட்டை இடித்தால் என்ன ஆகும்? வீட்டுக்காரன் முழிச்சிட்டு இருந்தால் அடிக்க முடியாது, அவன் ஏறி ஜேசிபி காரணம் ஒரு வாயில் குத்திடுவான். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சுனாமி அடித்துட்டு போனால் என்ன ஆகும்? தூங்கிட்டு இருக்கு நிலநடுக்கும் போது எப்படி தான்? அப்படி தமிழ்நாடு கொஞ்சம் அசந்திருக்கும் பொழுது, கொஞ்சம் சில ஒற்றுமைகள் இல்லாத பொழுது, சில எதிர்ப்புகள் வலுவாக இல்லாத பொழுது, நாங்கள் ஒத்தில கத்திக்கிட்டு இருந்தோம். எதிர்ப்புகள் வலுவாக இல்லாத பொழுது, தூங்கிக் கொண்டிருக்கும் போது கண்ணக்கோல் போட்டு களவு செய்தால் எப்படி நடக்குமோ அப்படி கண்ணக்கோல் போட்டு களவு செய்த கும்பல், வாக்கை களவறிந்த கும்பல் இந்த கும்பல். சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சு ஓட்டை வாங்கி, இன்ஃப்ளூயன்ஸரை வச்சு ஓட்டு வாங்கி, விஜய் அவர் பக்கம் மாசு, அவர் இப்படி பண்ண போறாரு, இப்படி பண்ண போறாரு, அப்படி படம் போட்டு நீங்கள் ஓட்டை பறிச்சிட்டீங்க. ஏதோ பெரிய புரட்சி நடந்த மாதிரியும், பெரிய எழுச்சி நடந்த மாதிரியும். அப்புறம் ஏங்க இந்த புரட்சி நடந்து நீங்கள் 180 சீட்டுக்கு மேலே அடிச்சிருக்கணுமே, ஏன் அடிக்கலை? 108 போய் ட்ராப் ஆகி திமுகவுடைய கூட்டணி வைத்து, திமுக தயவால, திமுக கட்சிக்காரன் தயவால ஜெயித்த விசிகா கூடயும், திமுக கட்சிக்காரன் தயவால வென்ற கம்யூனிஸ்ட் கூடயும், திமுக கட்சிக்காரன் தயவால வென்ற கேடுகட்ட காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வச்சுக்கிட்டு, அவங்க திமுக போட்ட பிச்சையில், எச்சையில், திமுக உதறிவிட்ட பருக்கையில், யாரோ ஒரு பேச்சாளர் கூட சொன்னார், லியோனி நினைக்கிறேன், நாங்கள் கலட்டி போட்டதை பட்டு வெட்டியாக நினச்சி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது சொன்னது உண்மை, மாற்றுக்கிறதே கிடையாது. நாங்கள் கழட்டி போட்ட கோவணத்தை அவங்க பட்டி வெட்டியாக உடுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அதுதான் உண்மை. அப்படி உடுத்திக்கிட்டு இவங்க நாங்கள் எங்கள் தளபதி உச்சத்தில் ஜெயிச்சிட்டாரு, நாங்கள் மாசா கெத்தா தனியாக, மாசா கெத்தா தனியாக, இப்படி இருக்கல, மாசா கெத்தா தனியாவா? பிசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு,
இவங்க கூடலாம் சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆளுநர் மாளிகை வந்து அங்கே அலையோ அலைன்னு அலைஞ்சிருக்கீங்களா? அப்படி அலையோ அலைன்னு அலைஞ்சிட்டு தான் இருந்திருக்கணும். மறு தேர்தல் சந்திச்சிருக்கோம், என்ன ஒன்றும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கலாம். மானிய கோரிக்கைக்கும் மரியவல்சனை முடிவெட்ட சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? மரியவல்சன் வந்து ஒரு குடுமையோடு வந்தார். இந்த முடி எடுத்திருக்கேன், நீ எம்எல்ஏ ஆயிரன்னு சொன்னேன். முடி எடுத்தால் எம்எல்ஏ ஆகலான்னு சொன்னாராம். அவர் எம்எல்ஏ ஆகிட்டாராம். ஐயோ, என்னால் முடியலை. சரி, அந்த பக்கம் பார்த்தா ஆதவர்ச்சனா வந்து அவங்க விட்டுட்டாங்கோ, நாங்கள் இட்டுக்கணும். ஐஆர்எஸ் வந்து எனக்கு வேணும்னே சொன்னேன். அவர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் சட்டசபையில் ஐஆர்எஸ் வேணும்னு சொன்னேன். ஆதவர்ச்சனாவை இட்டுக்கணும். ஆதவர்ச்சனாவுக்கு சொத்து இருக்குது, எனக்கு சொத்து இல்லை. எங்கள் கட்சிக்காரங்க சென்ட்ரிங் பண்ணுறவன் 1000 ரூபா இருக்குது. இதெல்லாம் இப்போ தேவையா? அதை நீங்கள் வந்து உங்களுடைய பனையூரில் கூட்டம் போட்டு பேசுங்க, மாநாடு போட்டு பிரமாண்டமாக பேசுங்க. புகழ்ச்சி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு 45 நிமிஷமாக புகழ்ந்து தள்ளியது மட்டும் இல்லாமல் இந்த சட்டசபை மாண்பை குலைக்கிற வகையில் ஒட்டுமொத்தமாக புஷியானதுடைய பேச்சு என்பது அது ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு டஸ்ட்பினில் போடுற குப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி டஸ்ட்பினில் போடுற குப்பை தான் புஷியானது பேச்சு. உண்மையிலே எதிர்கட்சிகள் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கணும். ஆப்போசிட்டில் காட்டலை. உண்மையிலே 4-5 பேர் இருந்தாங்களா, எத்தனை பேர் இருந்தாங்கன்னே தெரியல. அத்தனை பேர் எந்திரிச்சு போயிட்டாங்கன்னு தெரியல. யாருமே இல்லாத வீட்டில் உட்காந்து யாருக்குடா டீ ஆத்துறங்கிற மாதிரி உட்காந்து டீ ஆத்திருக்காப்புல புஷியானது. ஒரு ஆட்சி முடிய போது கடைசி நிதிநிலை அறிக்கை அப்படின்னா அந்த 5 ஆண்டுகள் செய்த சாதனைகளை சொல்லி இவங்கெல்லாம் ஒத்துழைச்சாங்க, இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்க, நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தோன்னு பேசலாம். முதல் நிதிநிலை அறிக்கை புஷியானது பேச வேண்டியது இந்த நாட்டினுடைய ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸ், வளர்ச்சி குறித்து பேசணும், நீர் மேலாண்மை குறித்து பேசணும், இதுவரைக்கும் நடந்த தவறுகளை திருத்தி கொண்டு இனி பண்ண போகிறோன்னு பேசணும். 15 நாள் தான் எலெக்ஷன் சண்டை, அப்புறம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் எங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் தர்றோம். இதெல்லாம் யார் கேட்டது? முதல்ல யாராவது கேட்டாங்களா உங்ககிட்ட? நீங்கள் பேச வேண்டியது என்ன? திமுக செய்த தவறை, அதிமுக செய்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம், காசு வாங்க மாட்டோம், காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே ஏதோ ஒன்று உதைக்குது. காசு வாங்க மாட்டேன்னு சொல்கிற நீங்கள் எங்கெங்கே வாங்கியிருக்கீங்க, யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க, யார் மூலியமாக வாங்கியிருக்கீங்க, யாரை வச்சு வாங்குறீங்க பட்டியலை விரைவில் வெளியிட்டு டிவிஎஸ்சி எடுக்கலை அப்படின்னா இடி வருமானத்துறை அடுத்து போகலான்னு தான் இருக்கும். அது வேறு விஷயம், அது ஒரு பக்கம் லீகல் போயிட்டுருக்கு. எங்கெங்கே வாங்குறீங்க, யாரை வச்சு வாங்குறீங்க அதெல்லாம் தெரியாமல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்களா? உங்களை வந்து பிக் பாஸ் கூட 100 கேமரா தான், 10,000 கேமரா வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்கா உங்களை, எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒருத்தர் உளவியல் ரீதியாக தாக்குதலுக்கு ஆளாயிருந்தால் மட்டும்தான் குனிஞ்சு பேசுவான். ஒருத்தன் உண்மையிலே நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது அப்படின்னா நிமிர்ந்து பேசுவான். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, அதுதான் வந்து உண்மையாக பேசக்கூடியவனுக்கு அப்படி தான் பேச முடியும், அப்படி தான் பேசுவாங்க. நேற்று சட்டசபையில் புஷியானது பேசும்போது யாரையும் எதிர்கொள்ள முடியல. அவரால் யாரையுமே எதிர்கொள்ள முடியாமல் ஒருத்தன் பேசுகிறாங்கன்னா ஒன்று பயத்தில் பேசுகிறான்னு அர்த்தம், இன்னொன்று எதிரில் இருப்பவர்கள் தன்னை குறைத்து மதிப்பிட்டு விடுவார்களோ என்ற தயக்கத்தில் பேசுவது, இன்னொன்று பேச்சில் உண்மைத்தன்மையாக இருக்கும்போது, உண்மைத்தன்மை இல்லாத பொழுது நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பேசுவது. ஸ்டேஜ் ஃப்ரைன்னு சொல்லுவாங்களே, ஸ்டேஜ் ஃபியர், மேடை பயம், அதெல்லாத்தையும் தாண்டி பேச்சில் உண்மைத்தன்மை இல்லாமல் நம்ம பொய் பேசுகிறத கண்டுபிடிச்சிருவாங்களோடு பயந்து போனால் மட்டும்தான் அப்படி குனிஞ்சு பேசுவாங்க, இல்லைன்னா நிமிர்ந்து பேசுவாங்க. அதிலிருந்தே தெரிகிறது புஷியானது நேற்று பேசிய பேச்சுக்கள் 100 விழுக்காடு வடிகட்டிய பொய். அது எப்படி வடிகட்டிய பொய் என்பதை வரும் காலங்களில் தாவேக்காவுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நிரூபிப்பாங்க. வாயில் தேன் தடவி பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் நேர்மையானவங்க, நாங்கள் உண்மையானவங்க, மக்கள் பணி ஆற்ற வந்திருக்கணும். பிளாக்ல டிக்கெட் விற்ற ஒருத்தன், பொய்யா செய்தியை பரப்புற ஒருத்தன், வடநாட்டில் பொய்யா செய்தியை பரப்பி மோடியா தளபதி விஜயா அப்படின்னு ஒரு பிரபாகண்டா பண்ற ஒருத்தன் எப்படி உண்மையான நேர்மையான ஆட்சியை கொடுப்பாங்க? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து